புள்ளிலக மாலையோடு மேரி எழுதின கடிதத்தை கூட கொண்டு போயிட்டான். இதை டேவிட் தான் செய்திருக்கணும். அங்க போய் குழந்தைக்கு என்ன ஹிம்சை தருவான், நாமும் புறப்படுவோம். நீ பிரயாணத்துக்கு தயாராயிரு. அதுக்குள்ள நான் போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருவேன். மாப்பிள்ளை, குழந்தைக்கு இப்பவே சீமந்தம் செய்யறதா இருக்கிறோம். நீங்களும் வரணும். சீமந்தமா? ஆமா. எதுக்குங்க? பட்டணவாசிங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்காதுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது மாப்பிள்ளை. பெண்கள் சேர விசேஷங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது. அப்போ அவ இஷ்டப்பட்டு அழைச்சிக்கிட்டு போங்க. என்ன ஒண்ணுமே கேட்க வேண்டாம். சரி. இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு சீமந்தம் செய்யறோம். நீ கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடமா. அவர் என்ன சொன்னார்? என்ன சொல்லுவார்? உன் இஷ்டம்னு சொன்னார். அப்ப வரேன். வரும்போது மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வா. என்ன? போயிட்டு வரேன் மாப்பிள்ளை. சீமந்தம்னா என்னங்க? சீமந்தம்னா சீமந்தம் அதாவது பெண்கள் கொண்டாடும் விசேஷம். அன்னைக்கு உங்க பிறந்த நாள் கொண்டாடல, அதோட என்ன கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா செய்வாங்க. என்னமோ வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவங்க செய்யறது செய்யட்டும், பொறுத்துக்கிறேன். என்ன சொன்னாங்க? வரேன்னு சொன்னாங்க. அப்ப ராத்திரிக்கு படுக்கவும் மாடியிலேயே ஏற்பாடு செய். இந்த என்னங்க? ஒண்ணுமில்ல. உமக்கு நீரே எமக்கு யாமே, உமக்கு நீரே எமக்கு யாமே, எதற்குத்தான் இந்த கசாமுஷ கிசாமுஷ, உமக்கு நீரே எமக்கு யாமே. பாலகா லோகிதாசா, உங்க வாத்தியாரம்மா பயணம் நிச்சயமாயிடுச்சா? அதான் பாக்குறீங்களே, பெட்டி படுக்கை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேனே. ஆமா, இதை எப்படியாவது நிறுத்த முடியாதா? ஏன் முடியாது? வேணும்னு அனுப்பிடலாம், வேண்டாம்னா நிறுத்தலாம். எல்லாம் வெள்ளையப்பல்ல தான் இருக்குது. ஒரு 50 ரூபாய் தான் அப்படி சொல்லுங்க. 50 என்ன 100 வேணும்னாலும் தரேன். அது எப்படி நிறுத்துவ சொல்லு. முதல்ல தள்ளுங்க. என்னப்பா நீ? இந்தா சொல்லு. என்ன இருக்குது? ஐயாவுக்கு உருப்படி வழக்கெண்ண கொடுத்துட்டு காடுறான்னு சொல்லுவேன். ஐயாவுக்கு உடம்பு சரியா இல்லைன்னா அம்மா தன்னால 2-3 நாளைக்கு பிரயாணத்தை தள்ளி போடுறாங்க. பேஷ் 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 பேஷ். அப்புறம் என்ன, நீங்க இருக்கீங்க, நானும் இருக்கேன். வெள்ளை எப்ப இருக்கவே இருக்கான். அப்படி ஜாலியா சந்திச்சுக்கிட்டு இருப்போம். श्रीमंदं वारी महालक्ष्मी सुंदर वदन में पारी, श्री जानकी देवी श्रीमंदं वारी। பன்னீரும் கந்தமும் பரிமள மணம் வீசி பாமாலை புகழ் பாட வாரீரோ அம்மா. பன்னீரும் கந்தமும் பரிமள மணம் வீசி பாமாலை புகழ் பாட வாரீரோ அம்மா. பொன்னால் மின்னிடும் மேனி புனித கலாவாணி பூமாலை சூடவே வாரீரோ அம்மா. ஸ்ரீ ஜானகி தேவி ஸ்ரீமந்தம் வாரி மகாலட்சுமி சுந்தர வதன மே பாரி, ஸ்ரீ ஜானகி தேவி ஸ்ரீமந்தம் வாரி. கையழில் மேவும் பூர்ண சந்திரன் போலே புத்திர செல்வமே பெற வேண்டும் அம்மா.
புன்னகை எழில் மேவும் பூர்ணச்சந்திரன் போலே புத்திர செல்வமே பெற வேண்டும் அம்மா. இந்நில மீதிலே இன்பமாய் வாழ்ந்திட எல்லோரும் நல்லாசி தர வேண்டும் அம்மா. ஸ்ரீ ஜானகி தேவி ஸ்ரீமந்தம் வாரி மகாலட்சுமி சுந்தர வதனமே பாரி. ஸ்ரீ ஜானகி தேவி ஸ்ரீமந்தம் வாரி. அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் வீட்டுக்கு போயிடுறேன். நீ வரமாட்டேன்னு நாங்க சொல்லி அனுப்புறோம் அம்மா. நீ இன்னைக்கு இங்கதான் தங்கணும். போய் படுத்துக்க அம்மா. சட்டம் போட்டு ஒரே குத்துல மரியாதை இல்லாத என் கழுத்து போதும். தாப்பா போட்டிருக்குது. ஏமா கதவு திறங்க. எல்லாம் எனக்கு தெரியும். விடியறதுக்கு முன்னே கதவு திறக்க மாட்டேன். ஆமா சொல்லு. இங்க திருடா இருக்கா சொல்றான். சொல்லு. இங்க திருட இருக்கான். கொன்னுடுவேன்னு சொல்றான். கதவு திறங்க. இந்த மாப்பிள்ள திருட வேஷம் கூட போட்டான். இந்த மாப்பிள்ள குழந்தைகிட்ட உன் பித்து கொடுத்த காட்டாத. அதானே என்ன அப்படி பாக்குறேன்? என்ன மோசம்? என்னையே மோசம் செய்ய பாக்குறீங்களா? இது பாருங்க, இதெல்லாம் அவங்களா செய்த வேலை. அப்படியே நான் திருட வேஷம் போட்டு தப்பிச்சிடலாம்னு பார்த்தேன். முடியல. மிஸ் மேரி, இதுதான் நமக்கு கடைசி பரீட்சை. இப்ப நாம ரெண்டு பேரும் முன்ன பின்ன தெரியாத ரயில்வே பிராணிகள் போல நினைச்சுக்குவோம். மெட்ராஸ் இருந்து திருஷ்ணாபள்ளி புறம் நினைச்சுக்கிட்டு நீங்க உள்ள போய் படுத்துங்க. நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். விடிஞ்சதும் நீங்க உங்க வழியே போங்க, நான் என் வழியே போயிடுறேன். பிரசங்கம் முடிஞ்சதா இன்னும் ஏதாவது பாக்கி இருக்குதா? இனிமே ஒண்ணு இல்ல. அப்ப விடிஞ்சது என்ன? இப்பவே நடங்க. நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி போறது? எப்படி போவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க முதல்ல வெளியே போய் தான் ஆகணும். எப்படி போறது? வேற வழி கூட இல்லையே. கீழே குதிக்கலாம்னு பார்த்தா ஒரே பள்ளமா இருக்குது. எப்படி போறது? அப்போ வேற வழி காட்டுறேன், வாங்க. சீதா, இதோ வந்துட்டேன். ஓடி போயிட்டாரா? என்ன துணிச்சல்! நீ அழாதேம்மா, நாளைக்கே ஊருக்கு போ. அது சரி, என்ன நடந்தது? ஒண்ணுமில்ல. முதல்ல என்ன வீட்டுக்கு அனுப்புங்க. சரி வாமா. ஏன் இப்படி தனியா வந்தீங்க? வந்த
தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிடுச்சு. அது என்ன வாத்தியார? என்னமோ நடந்துட்டு நாளையோட நம்ம பிடிச்ச பீடையே ஒழிஞ்சு போயிடும். அப்படியெல்லாம் விட்டுட்டா எப்படிங்க? அவங்களை ஏன் போக விடணும்? இன்னும் என்ன செய்யறதப்பா? அந்த கிழங்களை சரின்னு சொல்லிட்டாங்க. இனிமே நம்ம கையில ஒண்ணு இல்ல. அழிவிட்டு எப்படி நழுவ முடியும்? நான் ஒரு உபாயம் சொல்றேன், கேக்குறீங்களா? என்னது? நீங்க கொஞ்சமா ஒரு பாட்டில் வடக்கெண்ணெய் சாப்பிடுங்க. நான் கார் வந்து குடிச்சுன்னு கிளாஸ் அடிச்சுக்கிறேன். அப்புறம் அம்மா போறேன்னாலும் அந்த கிழங்கு விடாது. நீ சொல்றது நல்ல யோசனை தான். இருந்தாலும் இதை விட நல்ல யோசனை ஒண்ணு எனக்கு படுது. என்ன? என் கால் முறிஞ்சு போயிட்டுதுன்னு வேஷம் போடுறேன். கால் முறியறதாவது? எல்லாம் அப்புறம் சொல்றேன். லோகிதாசா, லோகிதாசா. சரி, நீ போப்பா. சரி. மன்னிச்சிடுங்க, அவசரப்பட்டுட்டேன். அம்மா, இதோட என்ன விட்டுடுங்க. என்னமோ நான் செய்த புண்ணியம் காலோட போயிடுச்சு. தலையே போயிருந்தா. மன்னிச்சிடுங்க. எப்படியோ கண்டத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க. நீங்க செய்த புண்ணியமோ நான் செய்த புண்ணியமோ? முதல்ல நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் போகட்டுமா? என்னங்க இவ்வளவு கோபம்? என்னமோ தவறுதல் நடந்துட்டதுன்னு சொல்றேனே. அம்மா, இங்கேயும் நீங்க என்ன விட மாட்டீங்க போல இருக்குதே. ஐயோ அம்மா, அப்பா. லோகிதாசா, லோகிதாசா. ஐயோ. பரவாயில்ல, எல்லாம் அம்மா சமாளிச்சுக்குவாங்க. அம்மா அப்பா, அப்பா, அப்பா. இப்ப எப்படி இருக்குது? பரவாயில்ல, முக்கால்வாசி குறைஞ்சிட்டு. குறையாம என்ன? அம்மா கைப்பட்டாலே சிட்டா பறக்காது. நிம்மதியா தூங்குங்க, பாக்கி இருக்கிறதும் போயிடும். அது சரி, ஆனா தூக்கமே வர மாட்டேங்குதே. தூக்கம் இல்லையா? நான் ஒரு பாட்டு பாடுறேன், நிம்மதியா தூங்குங்க. ஐயோ, சகிக்கலையே அப்பனே. வர்ற தூக்கமும் போயிடும் போல இருக்குது. ஓஹோ, உங்க உத்தேசம் அம்மா பாடணும் அதுதானே? அம்மா நீங்களே பாடுங்க. அம்மா பாட ஐயா தூங்க. ரொம்ப கரைகட்டு. மாயமே நான் அறியேன் ஓ தன்மதி ராஜா வெண்ணில ராஜா. மாயமே நான் அறியேன் ஓ தன்மதி ராஜா வெண்ணில ராஜா. மாயமே நான் அறியேன். அழகு நிலாவே உனது மகிமையே, அழகு நிலாவே உனது மகிமையே. அறிந்திருந்தாலும் அனுபவியேனே, அறிந்திருந்தாலும் அனுபவியேனே. மறைந்தே தூவிடும் கலையின் ஜோதியே, மறைந்தே தூவிடும் கலையின் ஜோதியே. மறைமுகமாகவே நான் அறிவேனே, மாயமே நான் அறியேன் ஓ தன்மதி ராஜா வெண்ணில ராஜா. மாயமே நான் அறியேன். கண்ணில் களி கமிடும் கதிரலையாலே, கண்ணில் களி கமிடும்
கதிரலையாலே கரைந்திட உள்ளமே கனிந்தேனே கரைந்திட உள்ளமே கனிந்தேனே அன்பையே கோரி அருகினில் யாரோ அன்பையே கோரி அருகினில் யாரோ அழைப்பது போலே நான் உணர்ந்தேனே மாயமே நான் அறியேன் ஓ தன்மதி ராஜா வெண்ணில ராஜா மாயமே நான் அறியேன். குட் மார்னிங். ஸ்டேஷன் வந்துட்டாப்புல இருக்கு, இறங்க. டேவிட் நம்ம ஏமாத்திட்டான். டிக்கெட் ஆண்டிப்பேட்டை எவ்வளவு தூரங்க? 2 மைலுங்க. இங்க வண்டி ஏதாவது கிடைக்குமா? கிடைக்கும். விஷயமா விஷயமா உங்களுக்காக டேவிட் வந்திருக்கார். டேவிடா இங்க கூட வந்துட்டானே. வந்தா என்ன, நீங்க சும்மா படுத்துக்குங்க, நான் அனுப்பிச்சிட்டு வரேன். குட் மார்னிங் மேரி. ஏன் வந்தீங்க? உனக்கு தெரியாதா, உன்னுடைய லவ்வுக்காக, அதாவது உன்னுடைய காதலுக்காக. காதலாவது மண்ணாங்கட்டியாவது மரியாதையா வெளியில போ. Get out. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அப்ப என் பணத்தை நீ கிழவி. பணமா எப்போ கொடுத்தாச்சே? எப்ப கொடுத்த? கொடுக்கலையா? கொடுத்தியா? ரசீது காட்டட்டுமா? சாமி, இருங்க, நானும் வர்றேன். இதோ இது நான் கொடுத்ததா? ஏய், துப்பு துப்புகிற. நீ யாரு? யாரா? என் புருஷன். யாரு? நீ புருஷனா? மை காட், நீ எப்படி என்ன விட்டுட்டு இந்த ஹிந்துவா கல்யாணம் பண்ணலாம்? பாருங்க மிஸ்டர் பச்சனை, இவ கிறிஸ்துவ பொண்ணு. கிறிஸ்தவ பொண்ணா? இவ்வளவு நாளா புருஷன் கொஞ்சாதி மாதிரி பிரமாதமா நடிச்சீங்களே. இருக்கட்டும், நீங்க வாங்க, நம்ம ஜமீன்தார்கிட்ட சொல்லி உங்க வேலையை விட்டே குறைச்சிடுவோம். போருங்க. பாருங்க மிஸ்டர் எம்பி, லாஸ்ட் சான்ஸ். மரியாதையா மேரி என் கூட அனுப்புவீங்களா இல்ல பிராட் கேஸ்ல ஜெயிலுக்கு அனுப்பட்டுமா? ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா? நிச்சயமா. நிச்சயமா? சட்டல்லி சமாதானம், அமைதி. அப்போ நீங்க சொன்னது நிஜம்தானா? அப்பாடா. நீங்க ராத்திரில இருந்து போட்டது வேஷம் தானா? ஆமா, பின்ன நீங்க இவ்வளவு நாளா போட்டதெல்லாம் வேஷம் இல்லையா? என்ன நியாயம்? காலை விளைச்சு வச்சு 10 ரூபாய் தட்டிக்கிட்டு போயிட்டானே நம்ம லோகிதாசா. போட்டுட்டானா உங்களுக்கும்? அது சரி, இப்ப டேவிட் அந்த கிழங்களை கூட்டிட்டு வந்துருவானே, அவங்க ஏதாவது கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்றது? உள்ளத சொல்றது. அவங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருப்போம், இல்லன்னா போயிடுவோம். சார், எங்க பைபிள் சாட்சியா சொல்ல, அவ அசல் கிறிஸ்துவ பொண்ணு. பேரு மிஸ் மேரி ஜீவரத்னம். அந்த பாலு ஹிந்து. அவங்க 2 பேரும் எப்படி சார் புருஷன் பொஞ்சாதியா இருக்க முடியும்? சரி, இது எப்படி ஆரம்பறது? இதுக்கு ஆதாரம்? இத பாருங்க, அவங்க அப்பாவுக்கு அவங்க அந்த பொண்ணு எழுதின லெட்டர். இது என்ன அது மாலை? கொண்டாங்க. என்னதான் சார் அது? உண்மையை சொல்லு, இது யாருடையது? இது மேரி வீட்டு தான், என் கடனுக்காக கொடுத்தாங்க. வெயிட் ப்ளீஸ். பாண்டியா, போய் பாத்துக்க. சார், உட்காரு. அத்தே, அத்தே, இந்த நகையை பாருங்க. நம்ம மகாலட்சுமி நகை தானே? ஆமாப்பா, இது எப்படி கிடைச்சது? பட்டணத்துல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கான், அவன் கொண்டாந்து இருக்கான்.
இது வாத்தியாரம்மா வீட்டு நகைதான். இவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக கொடுத்துருக்காங்களாம். இது நம்ம குழந்தை மாலையதான். வாத்தியாரம்மா கூட நம்ம பெண்ணு ஜாலியா தான் இருக்கிற. நோ நோ, அவங்க கிறிஸ்டின் சொல்றாங்க. அவங்க வீட்டுல வளர்ந்துருக்கலாமோ என்னமோ. எதுக்கும் உங்க மாமாவை கூப்பிடு, போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்குமோ? மாமா மாமா மாமா, குழந்தை குழந்தை, நீ மறுபடியும் ஏன் வந்த? அதாம்மா நாங்களே தான் அழைச்சிட்டு வந்தோம். இந்த நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான். இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் தான் அப்பவே சொன்னேனே, என் பேர் மிஸ் மேரி, நான் கிறிஸ்தவ மதம், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இப்பதான் ஒரு கல்யாணம் செய்துக்கு போறேன். ஓ மை காட், பாத்தீங்களா பாத்தீங்களா, இவ ஏற்கனவே எனக்கு செட்டிலான பொண்டாட்டி, இனிமே போய் அந்த எம்டி கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? சார் நீங்க நியாயம் சொல்லுங்க. ஜஸ்டிஸ், சிம்பிள் ஜஸ்டிஸ் ப்ளீஸ். சும்மாரியா? ஏமா இந்த பாருங்க, இந்த மாலை உங்களுதான். ஆமா, இங்க எப்படி வந்தது? இவரு கொடுத்தார். இவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடனுக்காக கொடுத்தீங்களாமே. போய் இதை இவன் திருடி இருக்கணும். நான் திருடனா சார்? நான் திருடனா? ஏன் இருக்கப்படாது? அந்த அம்மா சொல்றது நிஜமா இருந்து நீ சொல்றது பொய்யா இருந்தா அவன் என்னையா செய்யறது? அவன் ஜோட்டாலே நடிங்க. அப்படி திரும்புங்க. இது சின்ன வயசுல போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல. அப்ப இது எப்படி உங்க வீட்டுக்கு வந்தது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் சிறு வயசுல இருந்த வீட்டுல இருக்குது. உங்களுக்கு தாய் தப்பனா இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க வயசு? எங்க அப்பாவுக்கு 60, அம்மாவுக்கு 50க்கு மேல இருக்கும். இன்னும் அதிகமா இருக்கும். சும்மாரியா? உன்னை நான் கேட்டனா? உங்களுக்கு அக்கா தங்க அண்ணன் தம்பி யாரா இருக்காங்களா? யாருமே இல்ல. அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, அக்கா இல்ல, தங்க இல்ல, தாய் தகப்பனா இருக்கிறாங்க, அது வயசானவங்க. அப்ப அவங்களுக்கு ஏன் நீங்க வளர்ப்பு பொண்ணா இருக்கப்படாது? அதுதான் பாயிண்ட். பாயிண்ட்டும் இல்ல, கீட்டும் இல்ல. என்ன இந்த கேள்வி எல்லாம்? கோச்சுக்கப்படாது. உள்ள விஷயத்தை கவனிச்சா நீங்க அவங்க பொண்ணு இல்லன்னு ரூபாய்க்கு 8 அணா ருசுவாயிட்டு, இன்னும் 8 அணா தான் பாக்கி. எங்க உங்க வலது காலில் மச்சங்க செய்யறதுக்கு? மச்சம் இல்ல, கிச்சம் இல்ல. என்ன இந்த வேதனை? உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருக்க சொல்லுங்க, இல்லன்னு போக சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்படி அவமரியாதையா பேச வேண்டாம். லோகிதாசா, உங்க ஐயாவை கூப்பிட்டு போலாம். இந்த கொஞ்சம் பொறுமா, நீ எதுக்குமா போகணும்? இங்கே இருக்கலாம். என்னங்க இது? நியாயம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படிங்க? இந்த பொண்ணு என்னுடைய பொஞ்சாதி, அதாவது என்னுடைய ஒய்ஃப். மரியாதை என் கூட அனுப்புறீங்களா இல்லையா? நீ வா மேரி. நீ சும்மா இருக்க மாட்டா? அந்த பெண்ணு யார நினைச்ச? ஜாகிரதை, ஜோட்டாலியா அடி சொல்லுவேன். நீங்க சும்மா இருங்க மாமா. அவங்களுக்குள்ள ஏதோ பெரிய கதை இருக்கிறா போல இருக்கு. இது அவங்களே முடிவு செய்துக்கிட்டோம். வா மேரி, கமா. ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ். நீ சும்மா இருமா. ஓ மாமா, என்ன மாமா நீங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்களே? என் பிளான்லாம் கெடுத்து போடுறீங்களே. இந்தப்பா மிஸ்டர், எங்களால ஒண்ணு அடைஞ்சல இல்ல, நீங்களே முடிவு செய்துங்க. தேங்க்ஸ். வா மேரி, கமான். நீ மரியாதையா போறியா இல்லையா? திருட்டு ராஸ்கல். ஐயோ, அந்த டேவிட் செத்து போயிட்டான். இது புது டேவிட், அசல் யோகியன். ப்ளீஸ் கமான். Get out. ப்ளீஸ் Get out. கமான். நீ மரியாதையா போறியா இல்லையா? ப்ளீஸ் மேரி. Get out. ஆல்ரைட், வா நம்ம ரெண்டு பேரும் கெட் அவுட். ப்ளீஸ் மேரி, ப்ளீஸ். I say get out. மேரி ப்ளீஸ். அத்தை, மச்சான், மாமா, மச்சான், அத்தை, மகாலட்சுமி. ஐயா, அம்மா, மகராசி, என் கண்ணே, இருக்காரோ? அந்த அம்மா உன்னை பெத்த தாயே. அம்மா அதெல்லாம் சொல்லாதம்மா, உனக்கு தெரியாதம்மா. நான் அந்த அம்மா உன்னை பெத்த தாயே. என் கண்ணா நல்லா மேரி, டார்லிங். ஓ மை காட். ஆடு என்னையா பண்ணுவாரு? விசில் ஊதியாச்சு, ரயில் போயிடுச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு மோசம் பண்றீங்க. நான் இப்பவே போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ண போறேன். ராஜு, இவன் திருட, கட்டி போடு. ஆமா. ஏண்டா காவல் பண்றீங்களா? காவல் பண்ண கூடாதா? எழுத்து பேசாத, அடிச்சு பல்ல உடைச்சு போட போறேன். ஆமா, பேசாத பின்னாடி பக்க இவன் அடிக்க சொல்றேன். குடி ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போ. யாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்? என்ன யோசனை பண்ற? ஒண்ணு இல்ல பாரு, ஒண்ணு இல்ல. ஆனா நம்ம பையன் சும்மா குடு. இன்னொன்னு ஒண்ணு ஆகாது, சும்மா குடு. நம்ம பையன் குடு. சும்மா அடிக்க. என்ன நீ கூட அந்த பக்கம் சேர்ந்துட்ட பச்சல? பச்சையாவது காஞ்சியாவது? ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்? இழுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போகல. ஐயோ ஐயோ சார், போலீஸ்ல புடிச்சு கொடுக்காதீங்க சார். பழைய கேசுகளை சரி தள்ளிடுவாங்க சார். சார் ஐயோ
நீங்க என்ன திருடன் சொல்றாங்க. நீங்க அவன் சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். பச்சை தெரியல கொண்டு போய் போலீஸ் போறீங்க. ஐயோ சார் நீங்க மேரி தாய் தப்பனார் தானே? ஐயோ உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க. டேய் பாண்டியா அவங்க தாய் தப்பனார் கூட கண்டுபிடிச்சிட்டா வந்து பாரு. இவன் ஏன்டா கொண்டு வந்த கொண்டு போடா. ஐயோ குட் மார்னிங். இவங்க தான் மேரியோட தயார் தாப்பனர். உங்க தயார் தாப்பனர் வந்திருக்காங்க. கமா. நான் நம்ப மாட்டேன். முதல்ல உங்களை அனுப்புங்க. மேரி வாம்மா வா. அம்மா அப்பா பாருங்கப்பா நான் உங்க மகளா. நீங்க சொல்லுங்கப்பா உங்களுக்கு. ஆமாங்க 16 வருஷத்துக்கு முன்ன எங்க குழந்தை கும்பகோணத்துல காணாம போயிட்டது. அப்ப குழந்தை கயத்துல ஒரு புலிநக மாலை இருந்தது, கால்ல மச்சமும் இருந்தது. இதாங்க அடையாளம். இப்ப சொல்லுங்க இந்த குழந்தை உங்க சொந்த குழந்தையா? சொல்லுங்கப்பா. ஆமாம்மா, நீ எங்க சொந்த குழந்தை அல்ல. 16 வருஷங்களுக்கு முந்தி கும்பகோணத்தில் தான் கிடைச்சேன். அப்போ உன் தாய் தந்தையர் யார் என்று விசாரிச்சு பார்த்தோம். தகவல் கிடைக்கல. ஆண்டவன் தான் உன்னை எங்களுக்கு அளித்தார் என்று வளர்த்தோம். வயிற்றில் பிறந்தால் தான் குழந்தை என்று நினைச்சார். அவங்க குழந்தையே தான் அம்மா. அப்படிலாம் நினைக்காதுங்க. 16 வருஷங்களுக்கு முன்ன காணாம போன குழந்தை இன்னைக்கு கிடைச்சதுங்கிற சந்தோஷத்தை சொன்னே தவிர வளர்த்தி வாலிபமாக்கி வாசிக்கு வைத்த நீங்களே தாய் தந்தையார் ஆக மாட்டீங்களா? இவ்வளவுக்கும் நம்ம பெண் அதிர்ஷ்டசாலி. உங்களிடம் கிடைச்சதுனால தானே அவளும் படிச்சு பாஸ் ஆகி BA பட்டம் வாங்கியிருக்கா. எங்க கிட்ட இருந்தா அதானே. என்ன அதிர்ஷ்டமோ போங்க. அந்த படிப்புக்காகத்தான் படாத பாடுபட்டு கடன்பட்டு அந்த பாக்கியத்திற்குத்தான் இவ்வளவு தூரம் வர வேண்டி வந்தது. அப்படி வந்ததுனாலதான் அவங்களோட எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது. அது சரி, முதல்ல யார் மகள் முடிவு செய்யுங்க. முடிவு செய்யறதுக்கு என்ன இருக்கு? நாங்க பெற்றவங்க, அவங்க வளர்த்தவங்க. ஆனா இப்ப 2 பேருக்கும் உரிமை இல்லை. உனக்கு தான் உரிமை. நீயே முடிவு செய்துக்க. ரொம்ப சிக்கலான பிரச்சனையா இருக்குது. என்னப்பா லோகிதாசா, இப்ப நீ சொல்லு யார் மகள்? கொஞ்சம் வெள்ளைய பணத்தை சொல்றேன். ஏது சொல்ல நம்மகிட்டே ஆரம்பிச்சே. இந்த உலகத்துல பணம் தானே ஜீவனாடி. இன்னும் யார் பொண்ணு? பணம் படிச்சவங்க பொண்ணு. தங்க என்கிட்ட பேசாதப்போ. இந்த பக்கம் பாரு. என்னப்பா என் சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த பக்கம் பாரு. மாமா டேவிட் தீந்தான் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன். இந்தங்க இவன் தான் நம்ம மருமக பிள்ளை. பெரிய துப்பறியும் சிங்கம். நம்ம மகாலட்சுமியை கண்டுபிடிச்சு கூட இவனே தான். இந்த ராஜு மாமா உனக்கு சீதாவை கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் மாப்பிள்ள நம்ம மகாலட்சுமிய. ஆமா 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 மாமா ஆமா